நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போற புத்தகத்தின் பெயர் குகையும் குள்ளநரியும். இதை வெளியிட்ட இயக்கம் பெயர் வாசிப்பு இயக்கம். இதை எழுதியவர் மாடசாமி. ஒரு ஊருக்குள்ள ஒரு காடு இருக்குமா, அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்குமா. ஒரு சிங்கம் ரொம்ப பசியோட வருமா. அது ஒரு குகையை பார்க்கவும், கண்டிப்பா இதுல ஒரு இறை இருக்கும், இறை இருந்தா நமக்கு பசி தீர்ந்தது, இல்லைன்னா நம்ம காடுக்குள்ள தேடுவோம்னு சொல்லுமா. உள்ளக்கு போறையில அது சத்தம் போட்டுருமா. அது குகைக்குள்ள இருக்க குள்ளநரி அலர்ட் ஆயிடுமா. அலர்ட் ஆகி வெளியே யார் இருக்கான்னு சொல்லுமா. யாரு இது, ஒருவேளை குகை பேசுமா. இருக்கலாம், நான் தான் சிங்கம் என பயந்துகிட்டே சொல்லுமா. அப்ப அந்த குள்ளநரி சிங்கமா அப்படின்னு ரொம்ப பயப்படுமா. அது தொண்டையை பிடிச்சிட்டு, நான் குகை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குமா. அது அந்த சிங்கமும், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு உணவு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த குள்ளநரி சொல்லுமா, நீ ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி திறந்த உடனே உனக்கு கண் முன்னால் இறை இருக்கும். ஆனா நீ திறந்தினா ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிப்ப அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு பயந்துட்டு நம்மளுக்கு பசி தீரும்ல அப்படின்னு அது சொல்லுமா. பசி தீரும்லன்னு 10 நிமிஷம் கண்ணை மூடுமா. அந்த நரி மெதுவா அது சத்தம் கேட்காம ஓடிடுமா. 10 நிமிஷம் கழிச்சு திறக்கையில சாப்பாடு இருக்காதான். அதை பார்த்து சிங்கம் குகை கிட்ட கேட்குமா, எங்க என்னோட சாப்பாடுன்னு. குகை அமைதியா இருக்குமா. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா புத்திசாலியா இருக்கணும். நன்றி, வணக்கம்.